கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், அந்த சோதனையானது எப்படி நடத்தப்படுகிறது? விவரங்கள். மோனிஷா, அதாவது கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பண்ணைகளில் வளர்த்து வந்த கோழிகள், வாத்துகள் அடிக்கடி செத்து மடிந்தன. இதனைத் தொடர்ந்து இதன் மாதிரிகள் கோபாலில் உள்ள உயர் பாதுகாப்பு விலங்கு நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட மாதிரி சோதனையில் H1N1 பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டது. அதாவது பறவை காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளில் கோழி, காடை, இறைச்சி, முட்டை ஆகியவை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது. மேலும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள், வாத்துகள் மற்றும் கால்நடைகளை மொத்தமாக அழிக்க கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தமிழகத்திற்குள் வராமல் தடுக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மேலும் கேரளாவில் ஒட்டியுள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டதை அடுத்து அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடி அருகே கால்நடைத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் அதாவது கேரளாவில் இருந்து வரக்கூடிய அதாவது காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் அனைத்து கனரக வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டு அதன் பின்னர் வாகனங்களில் டயர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பறவை கிருமிகளை அழிக்கும் வகையில் உள்ள கிருமி நாசினி தெளித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதாவது கேரளாவில் இருந்து வரக்கூடிய கோழி இறைச்சி கழிவுகள் மற்றும் பல்வேறு கழிவுகள் ஏதேனும் வராமல் தடுப்பதற்காகவும் தற்போது அங்குள்ள முகாமில் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்.